எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் The Chennai Silks இன் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. மெஸ்ஸி இன்ஜுரி ஆனா எனக்கு லைட்டா ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஒருவேளை தோத்துருவோமோ அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா வந்து கொலம்பியா தான் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தான். இன்னைக்கு மெஸ்ஸி அடிபட்டோட ஜேம்ஸ் ராட்ரிகஸ் நான் ஒரு சீசன் 6 அசிஸ்ட் இந்த டோர்னமெண்ட்ல அண்ட் டிசர்வ்ட்லி பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட். என்னதான் பெரிய பிளேயர்ஸ் இருந்தாலும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிளேயர் பிளானட்லேயே பெரிய பிளேயராக இருந்தாலுமே இந்த மாதிரி அமையாது. வின் பண்ணி கிளம்புறதுன்னு சொல்லிட்டு தோனியை வந்து பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க தெரியுமா சார்? இன்னும் ஒரு வருஷம் சார், இன்னும் ஒரு வருஷம்ன்ற மாதிரி, இன்னும் ஒரு வருஷம் சார். என்னத்துக்கு டிமரியாவும் போறாரு. முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான பிளேயர். ஆக்சுவலா என்ன சொல்றது, இந்த மெஸ்ஸியோட ஷேடோலயே இருந்து நகர்ந்த ஒரு பிளேயர்னா டிமரியா. ஆமா, 3 கப் வின் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் டிமரியா. ஒன் இண்டியா ஹவுஸ் ஆர் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரிபிள் பாஸ் அண்ட் ஷூட். அண்ட் கோட் டேக்ஸ் லிஃப்ட்ஸ் ஹிஸ் செகண்ட் கோப்பா அமெரிக்கா. அர்ஜென்டினா வர்சஸ் கொலம்பியா ரிவ்யூ தான். வணக்கம். நம்ம சொன்ன மாதிரி தாங்க. ஆனா என்ன நடக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடந்தாரு மனுஷன். அடி சம்மட்டிங்க. நம்ம அதுவும் சொன்னோம், அங்க வந்து பாருங்க பிளட் பாத் தான் இருக்க போது, சண்டை நடக்க போகுது சொன்னாலும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. 35 மினிட்ஸ்ல வந்து லிசோ மார்டினஸ் படுத்து கிடந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் மெஸ்ஸி போய் படுத்து கிடந்தாரு. அடி துவம்சம் பண்ணிட்டு வந்தாங்க அவங்க போட்டு. கேம் பிசிக்கல் கேம் தான், நம்ம எதிர்பார்த்தது அந்த கேம் அப்படிதான் இருக்க போகுது. கோப்பா அமெரிக்கான அதுவும் ஃபைனல் சும்மாவா இருக்க போகுது. ஆக்சுவலா நான் வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நினைக்கல. என்னன்னா ஓகே கோப்பா அமெரிக்கா அவ்வளோ வின் பண்ணியாச்சு, அவ்வளோதான் மெஸ்ஸி கோன லீவ் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். மெஸ்ஸி இன்ஜுரி ஆனா எனக்கு லைட்டா ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஒருவேளை தோத்துருவோமோ அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா வந்து கொலம்பியா தான் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தான். இன்னைக்கு மெஸ்ஸி அடிபட்டோட ட்ரிபிள் பாஸ் ஷூட்டை ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும் நம்மளோட ஜிங்ஸ் என்னன்னு. அதனால தான் நான் கொலம்பியா இப்படிதான் ஜிங்ஸ் பண்ணாரு. இங்கிலாந்து ஜெயிச்சிரும் அப்படின்னாரு. நான் எல்லா ஜிங்ஸும் இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே சரியா, மெஸ்ஸி வந்து அந்த கண்டிப்பாக என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு என்ன கண்டிப்பாக அர்ஜென்டினா வின் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சது. பட் கோயிங் டு த ஃபைனல்ஸ் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா அர்ஜென்டினா டெஃபினட்டாக அவங்களோட ஸ்ட்ரென்த்தில் இல்லை, அவங்களோட பவரில் இல்லை, மெஸ்ஸி அவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் இல்லை அப்படின்னு நல்லா தெரிஞ்சது. அதெல்லாம் பார்க்கவே இல்லை. கொலம்பியா அப்படியே ஆப்போசிட். மெஸ்ஸிக்காக 10 பேர் விளையாடுவாங்கன்னு தெரியும். அவ்வளோதான், அதேதான். மெஸ்ஸிக்காக விளையாடுவாங்க அவங்க. எப்படி தான் இல்லை மெஸ்ஸி இன்ஜுரி ஆகிட்டு போனதுனால மெஸ்ஸிக்காக 11 பேர் விளையாடுனாங்க. அதனால ஜாலியாக விளையாடுறாங்க. அண்ட் கொலம்பியா வந்து பயங்கரமான டோர்னமெண்ட். அவங்க த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் அடிச்சிருந்தாங்க. குறிப்பாக யுருகுவே நான் சொல்லுவேன். யுருகுவேயை பீட் பண்ணது தான் கொலம்பியா மேலே எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பயத்தை கொடுத்துச்சு. ஜேம்ஸ் ராட்ரிகஸ் நான் ஒரு சீசன் 6 அசிஸ்ட் இந்த டோர்னமெண்ட்ல அண்ட் டிசர்வ்ட்லி பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஆஃப் கோர்ஸ். கண்டிப்பா. சரி, யார் வாங்குறீங்க? செல்சி வாங்குறீங்களா? இல்லக்கா வாங்க, போலி பாப்பாரு யார் இந்த பையன். அந்த ஆள் கெரியர் முடிஞ்சு 10 வருஷம் ஆதியா. ஃபேப்ரிசியோ ஹியர் வி கோ. செல்சி ஆர் இன் டாக்ஸ் வித். அவ்வளவுதான். எனக்கு அதை கேட்டா ஐயோ வேணாம் ஜமுனா, செத்துருவேன் ஜமுனா. சரி, இந்த டோர்னமெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு அர்ஜென்டினா வந்து அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராப்பரான கேம்ல இல்லை. லட்டாரோ மார்டினஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா லட்டாரோ மார்டினஸ் போன வேர்ல்டு கப்ல வந்து அவர் அபியூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. ஈஸி சான்சஸ் மிஸ் பண்றதா இருக்கட்டும். கடைசி பிரான்ஸ் மேட்ச்லாம் அத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவாரு. ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து டைட்டா போகும்போது கிடைக்கிற சான்சஸ் மிஸ் பண்ணுவார். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள்லாம் தாண்டி வரும்போது இந்த டைம்ல அது ஒரு ப்ராப்பர் ரிடெம்ஷனா இருந்துச்சு. ஒரு கோல்டன் பூட் வின்னரா இந்த இதில் மாதிரி இருக்காரு. ஃபைனல்ஸ்ல ஒரு கோல் அண்ட் எஸ் மெஸ்ஸிக்காக கப் அடிச்சு கொடுத்துட்டாரு. மெஸ்ஸிக்காக கப் அடிச்சு கொடுத்துட்டாரு. சச்சினுக்காக கப் அடிச்ச மாதிரி எல்லாம் மெஸ்ஸிக்காக. எல்லாரும் ஆக்சுவலாக அந்த டீம் வந்து கடந்த 3 டோர்னமெண்ட்டும் மெஸ்ஸிக்காக ஆடினாங்க. ஆமா, உசுரை கொடுத்து மெஸ்ஸிக்காக வின் பண்ணணும்னு ஆடினாங்க. இட் வாஸ் ரிட்டன். ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அவர் கிளம்பலன்னா இதுக்கப்புறம்லாம் உனக்கு அவ்வளோதான் மரியாதை. 3 கப் வின் பண்ணியாச்சு, கிளம்பிடு. போதும். இதுக்கு மேலே வந்து அவங்க ரீபில்ட் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆமா, மெஸ்ஸியும் க்ளோரியில் கிளம்பு. இது ஆக்சுவலாக வந்து என்னதான் பெரிய பிளேயர்ஸ் இருந்தாலும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிளேயர் பிளானட்லேயே பெரிய பிளேயராக இருந்தாலுமே இந்த மாதிரி அமையாது. வின் பண்ணிட்டு கிளம்புறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிரைம்ல இருப்பாங்க. பிரைம்ல எல்லாத்தையும் வின் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிட்டையர் ஆகும்போது வந்து ஏதோ ஒரு தோத்துட்டு போவாங்க, இல்லாட்டி வந்து இன்ஜூர்ட் ஆகிட்டு அப்படி கிளம்புவாங்க. மெஸ்ஸி பிரைம்ல வந்து இவ்வளவு நாள் கண்டினியூ ஆயிட்டு. மெஸ்ஸியோட பிரைம் வந்து
எவ்வளோ நாள் நம்ம 16 வயசுல பார்த்ததுலேருந்து மெஸ்ஸி பிரைமோட இன்னும் கன்னியூ ஆகிட்டு இருக்கு. பூட்ஸை வந்து கழட்டி போட்டு தூக்கி போட்டு லீவ் ஃபுட்பால் பிஃபோர் ஃபுட்பால் லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு மெஸ்ஸியோட காலில் இருந்து ஃபுட்பால் கொஞ்சம் கொஞ்சமாக நவண்டு போகிற மாதிரி தான் தெரியுது. அவர் அவங்க அங்கே MLS போனதுக்கான காரணமும் அதே தானே. என்ன பண்ண போறான்னு தெரியல மெஸ்ஸி, அதான் எனக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இல்லை எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இதுக்கப்புறமும் எனக்கு இது பெஸ்ட் டைம் டு ரிட்டையர் எனக்கு கேட்டால். ஏன்னா 2000 கடைசி 3 வருஷத்துல 4 இன்டர்நேஷனல் கப், ஆக்சுவலாக இன்டர்நேஷனல் கப் கிடைக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க்காக இருந்தது. 3 வருஷம் முதல்ல நான் கிளம்புறேன், ரிட்டையர் ஆகிறேன். 3 வருஷத்துல 4 கப் கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பார்சலோனா ஃபேன்ஸ்லாம் சில விஷயங்கள் சொல்றாங்க. என்னன்னா ஃபினாலிசிமா ஃபைனல்ல வந்து மெஸ்ஸியை பார்த்தா போதும். ஏன்னா ஃபினாலிசிமா ஃபைனல் வந்து மெஸ்ஸி வர்சஸ் யமால் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் பேட் அண்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு புரியல. அதான் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா தோனியை வந்து பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க தெரியுமா சார், ஒரு வருஷம் இன்னும் ஒரு வருஷம் சார், இன்னும் ஒரு வருஷம்ன்ற மாதிரி, இன்னும் ஒரு வருஷம் சார், ஒரு வருஷம் சார். என்னத்துக்கு ஆக்சுவலா என்ன சொல்றது, மார்க்கெட்டிங் மேட்டர்ஸ்லாம் நிறைய இருக்கு, இன்வால்வ் ஆகும். அதனால வந்து வாய்ப்பு கூட இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் இயர் தான் நடக்கும். ஆமா நெக்ஸ்ட் இயர் ஃபினாலிசிமா இருக்குது. ஓகே, அவன் MLS வந்து எவ்வளவு நாள் கண்டினியூ பண்றான்னு இருக்கு. சும்மா வந்துட்டு போல தான். நீங்க மெஸ்ஸி இல்லாம டீம் வின் பண்ணுச்சுல. ஆமா, அண்ட் அதுதான் நான் பாக்குறேன். ஏன்னா மெஸ்ஸி வந்து 2-3 கேம்ல வந்து பேக் சீட் எடுத்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அண்ட் இந்த கோப்பா அமெரிக்கா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, மெஸ்ஸி வந்து பேட்டனை பாஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. அவர் வந்து என்னன்னா நீங்கள் டுவர்ட்ஸ் அந்த கோப்பா அமெரிக்காவுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவர் கிடைக்கிற சான்சஸ் எல்லாத்தையுமே வேற யாருக்காச்சும் கொடுப்பாரு. மோஸ்ட்லி லட்டாரோ மார்டினஸ் கொடுப்பாரு. அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லட்டாரோ மார்டினஸ் டாப் ஸ்கோரர் ஆகாம மெஸ்ஸி ரிட்டையர் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவரோட இதுன்னு நினைக்கிறேன். அந்த டிரான்சிஷன் கேம் வந்து அவங்க கிட்ட இருந்துச்சு, மெஸ்ஸி கிட்ட எப்பயுமே இருந்தது தான். மெஸ்ஸி வந்து நீங்க கோல் அடிச்சாலுமே வந்து மெஸ்ஸி என்ன சார் பெஸ்ட் பிளே மேக்கர். ஆமா, அந்த மெஸ்ஸி வந்து நீங்க சூப்பர் ஸ்டார் குட் ஃபார்வர்ட்னு சொல்ல முடியாது, ஹைபிரிட் திங். அவர் வந்து இருந்த பொசிஷன் விளாண்ட பொசிஷன் சரி. பட் ஆனால் அவர் கிரியேட் பண்ண சான்சஸ், அதுக்கப்புறம் அவருக்கு என்ன சொல்றது, அவர் கிரியேட் பண்ண சான்சஸை வந்து எல்லா பிளேஸும் கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஹையஸ்ட் அசிஸ்ட் மேக்கராக அவர் தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு. வேற வாய்ப்பு ஏன்னா அவ்வளோ சான்ஸ் கிரியேட் பண்ணுவார். அது மாதிரி பெப் கார்டியோலா ஒரு இதில் சொல்லியிருப்பார், சும்மா ஒரு ஃபன்னாக சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன், மீடியா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். மெஸ்ஸி இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர், லெஃப்ட் விங், ரைட் விங், அட்டாக் மிட், சென்ட்ரல் மிட், நம்பர் 6, நம்பர் 7 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே மெஸ்ஸி தான் பெஸ்ட் அப்படின்ட்டு. ஆனால் மெஸ்ஸி ஆஸ் நம்பர் 6, நம்பர் 8 நான் பார்ப்பேன்னு நினச்சேன். ஆக்சுவலாக டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் இருந்து பார்ப்பேன்னு நினச்சேன். பட் எனக்கு தெரிஞ்ச கடைசி வரைக்கும் நான் அந்த ஒரு ப்ராப்பர் இடத்த நான் பார்க்கல. அண்ட் அந்த இடத்துக்கு எனக்கு தெரிஞ்ச அவர் இதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரான்றது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஈஸியாக ட்ரான்சிஷன் ஆயிருப்பாரு வந்து தானே. அவர் கேம் இன்டெலிஜென்ஸ் தானே. நம்ம ஃபேப்ரிகாஸ் வந்து இப்போ இங்கிலாண்டியா வந்து சொதப்புறாங்கன்னு சொல்லும்போது ஒரு பிளேயர் வந்து டோர்னமெண்ட்டுக்குள்ளே போகும்போது அவனோட கேம் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த பொசிஷனில் கொடுத்தாலும் விளையாட வைக்கணும். தட் இஸ் த ஃபுட்பால் பிளேயரோட அல்டிமேட் இதாக இருக்கணும். அப்படின்னு இருக்கும்போது மெஸ்ஸியோட கேம் இன்டெலிஜென்ஸ் யார்கிட்ட இருக்கு? அதுக்கப்புறம் அந்த ஃபேப்ரிகாஸ் சொன்ன எக்ஸாம்பிள் அழகா இருந்தது. நான் வந்து நம்ம நம்பர் ஃபால்ஸ் லைன் ஆடி, ஏன்னா அவர் வந்து ஒரு டீப் லைங் மிட்ஃபீல்டர், ஹீரோ வின் பண்ணுவாங்க. 2012 ஹீரோ வந்து அப்படிதான் வின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயரா நான் மெஸ்ஸி வருவாருன்னு பார்த்தேன். பட் ஆனால் மெஸ்ஸி கடைசி வரைக்கும் அந்த மாதிரி வரல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஓகே ஃபைன், ஏன்னா இதுக்கப்புறம் அவர் முடிஞ்சாலும் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாரு. மெஸ்ஸி எல்லாம் இனிமேல் வந்து எல்லாம் மெஸ்ஸி ஏதாவது டோர்னமெண்ட் இப்போ என்னன்னா அது என்ன சொல்றது, ஃபேன்ஸ் அது ஒன்றுமே பண்ண முடியாது. மெஸ்ஸி வந்து காலால் ஃபுட்பாலை தொட்டாலே மொமெண்ட்னு ஆக்கிட்டாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. மெஸ்ஸியோட மொமெண்ட்ஸ்லாம் பெரிய பெரிய மொமெண்ட்ஸ், இப்போ சின்ன சின்ன மொமெண்ட்லாம் மொமெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. அது போகும், எனக்கு கொஞ்சம் நாளைக்கு போகும். மெஸ்ஸி வந்து ஏன்னா எனக்கு ஒரே வருத்தம் வந்து மெஸ்ஸி வந்து செலிப்ரேட் பண்ணி யூரோப்பில் எங்கேயா செலிப்ரேட் பண்ணுற இடத்துல இருந்தேன், இட்டாலியோ ஓகேங்களா, அந்த மாதிரி இட்டாலிலாம் அவரோட பேஸ்க்கு வந்து கரெக்டான கேமாக இருந்திருக்கும். பட் அவருக்கு கேட்குற சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபியூச்சர் MLS USA சொல்லிட்டு ஓட்டாப்ல இங்கே பயங்கர செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுச்சு எனக்கு. மெஸ்ஸியோட எண்டு வந்து MLS இல்லைங்க, சில மேட்சஸில் வந்து 1000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அங்கே போய் அவர் விளையாடிட்டு இருக்காருன்னு தோணும் போது அந்த எண்ட் ஆஃப் த கரியர் இங்கே இருந்து சொல்ல போனால் ரிட்டையர் ஆகிட்டார், அவ்வளோதான் ரிட்டையர்டு தான். பட் எஸ், அதான் அந்த பிளானே அது தானே. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் அர்ஜென்டினாவோட கடைசி டோர்னமெண்ட்டாக இருக்க போகுது. ஐ மீன் லைக் அர்ஜென்டினா இதுக்கப்புறம் அடுத்த வேர்ல்டு கப்பில் தே ஒன்ட் பி the Argentina we saw for the past 4 years. அதுக்கு மெஸ்ஸி இல்லாமல் ஒரு டீம் எப்படி இருக்க போகுதுன்னு இருக்கு. அவங்க இன்னொரு ஆக்சுவலாக என்ன சொல்லுது, அவங்க இன்னொரு பிளேயரை சுற்றி அவங்க விளையாட வேண்டியது இருக்கும். நிறைய பிளேயர் இந்த சென்ஸ் ஒரு ஸ்டார் இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டீம் வந்து ஏதாவது ஒரு பிளேயர் ஒரு ஃபல்க்ரமாக இருக்குங்களா, அந்த ஃபல்க்ரம் வந்து யாரும் கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு. டிமரியாவும் போறாரு, முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான பிளேயர். ஆக்சுவலா என்ன சொல்றது, இந்த மெஸ்ஸியோட ஷேடோலயே இருந்து நகர்ந்த ஒரு பிளேயர்னா டிமரியா. கிளட்ச் கார்டு. ஆமா, அதான் 3 கப் வின் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் டிமரியா. அந்த கிளட்ச் கார்டு போறாரு, அதையும் நீங்க எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்? ஏன்னா என்ன சொல்றது, அர்ஜென்டினா வந்து எப்பயுமே வந்து பிளேயர்ஸ் வந்து குவாலிட்டியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, இல்லைன்னா சொல்லக்கூடாது. அந்த இது இருந்துகிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க என்சோ வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி என்சோ யாருன்னு தெரியாதுல்ல.
நீங்கள் வந்து திடீர்னு என்ஜோ வந்து பாப்பப் பண்ணாரு. இப்போ என்ஜோ வந்து அன்ட்ராப்பபிள் நேம் இன் அர்ஜென்டினா, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நீங்கள் லிசாண்ட்ரோ வந்து மேன் யுனைடெட் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லா விளையாடுற பிளேயர் தான். ஆனால் இன்னைக்கு அவங்க விளையாடுறது இருக்குல்ல, அவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து உருவாக்கிட்டே வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன மெஸ்ஸி இருந்த டயத்தில் தான் பயங்கரமான டீம். டெவெஸ், அக்வேரோ எல்லாமே சூப்பர் ஸ்டார். ஆனா அது டீம் வின் பண்ணவே இல்ல. ஆனா என்ன அது ஒரு ஒஸ்டான டீம் நான் கேக்குறேன். ஏன்னா ஃபார்வர்ட்ல உங்களுக்கு டெவெஸ், அக்வேரோ, லெவெசி, டி மரியா, மெஸ்ஸி, அப்புறம் யாரு கொன்சாலோ ஹிக்வைன், எல்லாருமே ஃபார்வர்டு. மிட்ஃபீல்ட் டிஃபென்ஸ்ல யாராச்சும் ஒரு பிளேயர் சொல்லுங்க, யாருக்குமே தெரியாது. மார்டின் டெமிச்செலிஸ்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் ஸ்டார் டிஃபெண்டராங்க. கேப்ரியல் ஹெயின்ஸே கரெக்ட், ஹைன்ஸே இருந்தாரு. சோ இந்த மாதிரியான என்ன சொல்ற ஒரு இன்பேலன்ஸ்டு ஒரு டீம் அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் 2010 அர்ஜென்டினா தான் இருக்கிறதுலே ஒரு பேலன்ஸே இல்லாத ஒரு டீம்னா அதுதான். செம சூப்பர் ஸ்டார்ஸ். அது மரடோனா தானே கோச் உங்களுக்கு? ஆமா, மரடோனா கோச். மரடோனா, மெஸ்ஸி அவுட். அது ஒரு பயங்கர ஒரு ப்ராப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் இது சவுத் ஆப்பிரிக்கால பயங்கரமா இருந்தது இந்த வேர்ல்டு கப்லாம். ஆமா. ஸோ எஸ், அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்றேன். அதானா மெக்காலிஸ்டர், என்சோ ஃபெர்னாண்டஸ், யூலியன் அல்வாரஸ் அடுத்த ஜெனரேஷன் ரெடி ஆயிட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவங்களால டைம் எடுக்கும். தெரியுதுன்னா 90ஸ்க்கு அப்புறம் ஏர்லி 90ஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு அர்ஜென்டினாவுக்கு ஒரு ப்ராப்பர் டீம் செட் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ நீங்க ஸ்பெயின் எடுங்களேன். ஸ்பெயின் வந்து பார்சா வந்து அந்த ஒரு சிஸ்டம் வந்து பெப்ப கிட்ட இருந்து அந்த சிஸ்டம் வந்து டாமினேட் பண்ணாங்க ஒரு 6 இயர்ஸ் எல்லா டோர்னமெண்ட்டும். ஒரு டெக்கேட் ஆச்சு திருப்பி அவங்க வரதுக்கு. அது திருப்பி அந்த இருந்து வரதுக்கு, அந்த ஃபார்மேஷன் வரதுக்கு, அதை விட்டு வெளில வரதுக்கு, அந்த இது மெஸ்ஸி ஷாட்ல இருந்து வெளில வரதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஆமா. ஆக்சுவலா வந்து மெஸ்ஸிக்கு முன்னாடி அவங்க வந்து பெரிய வேர்ல்ட் பீட்டர்ஸ் கிடையாதுல்ல. ஆமா. நீங்க பிரேசில் தான், அங்க பிரேசில் தான். நீங்க அதுக்கு மெஸ்ஸி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு மேபி இன்னொரு சூப்பர் ஸ்டாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் கூட இருக்கும். சூப்பர் ஸ்டார் இஸ் ஆல்ரெடி born. சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ல நம்பர் 24 போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே. ஸோ இந்த கோப்பா அமெரிக்கா இந்த ஃபைனல்ஸ் விட்டுட்டு இன்னும் ஒரு பர்டிகுலர் டீம் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். பிரேசில் வந்து அவங்களுக்கு இப்போ வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஏன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ராட்ரிகோவாக இருக்கட்டும், வினிஷியஸாக இருக்கட்டும், இன்னொரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் பிரைட்டஸ்ட் டேலண்ட் என்ரிக். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்கும்போது எதனால அவங்களால ஒரு ப்ரெஷர்? ரொனால்டினியோ வந்து நான் பார்க்கவே மாட்டேன்றாரு. இவங்க வந்து இதுக்கு என்ன விளையாடுறாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு போகிறாங்க லெஜெண்ட்ஸ் எல்லாமே. அந்த ப்ரெஷர் ஒன்று இருக்குது. அவங்க ஃப்ரீ ஃப்ளோயிங்காக விளையாடுறதுக்கான ப்ரெஷர் இருக்குது. அதுக்கப்புறம் நெய்மார் கம்பேரிசன்ஸ், நெய்மார் இல்லாதது, அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. பிரேசில் வந்து ஆல்வேஸ் ஹேட் சூப்பர் ஸ்டார்ஸ். அவங்க அங்கேருந்து யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருந்தாங்க. காக்கா, ரொனால்டோ, ரிவால்டோ, ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. இப்போ ஹூ இஸ் யுவர் சூப்பர் ஸ்டார்னு கேட்டிங்கன்னா இல்லை, சத்தியமாக இல்லை. ஆமாம். வினிஷியஸ் நீங்கள் பேலண்டார் வாங்கினா கூட இல்லை தான். ஆமாம், அந்த இதுதான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கு. பிரேசிலுக்கு வினிஷியஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மிகப்பெரிய டவுட் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ரியல் மேட்ரிட்ல விளையாடும்போது வினிஷியஸ் வந்து ஒரு டேஞ்சரஸ் பிளேயராக இருக்கிறாரு. பட் பிரேசிலுக்கு வரும்போது டோட்டலாக அப்படியே ஒரு கான்ட்ராஸ்ட், வேற பிளேயர் மாதிரி இருக்கிறாங்க ரெண்டு பேரும். பிரேசில் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் எக்ஸலன்ஸ் வந்து ரொம்ப நம்பி விளையாடுற டீமாக இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து பிளேயர்ஸ் எல்லாமே பயங்கரமான இண்டிவிஜுவலாக இருந்தாலும், இண்டிவிஜுவல் இந்த சென்ஸ் வந்து அவங்களோட பொசிஷனில் இருந்தாலுமே டோட்டல் கேமே ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸலன்ஸோ இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸோ வந்து நம்பி இருக்கும். நீங்கள் அவங்க வின் பண்ண டோர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொனால்டோ, பீலே, அதுக்கப்புறம் வந்து காக்கா, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து அவங்க டாமினேட் பண்ணுற ஆட்களாக இருப்பாங்க. ரிவால்டோ வின் பண்ணது அந்த கேம்ஸ்லாம் சொல்கிறேன். அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ யார் ஹூ இஸ் தட் ஸ்டார்னு தெரியல அவங்களுக்கு. பார்ப்போம், அவங்க அந்த புது சேலஞ்சஸ்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு, இப்போ இந்த டீம் எப்படி ஃபார்ம் ஆக போகுதுன்னு இருக்கு. அதோட முக்கியமான விஷயம், அவங்க எல்லாருமே பயங்கர ஸ்பிளிட்டாக எக்கச்சக்க இடத்துல இருக்காங்க. ஓகே, பிரேசில்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க, யூரோப்ல ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு இதில் இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம், எக்ஸ்போஷர் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் க்ரக்ஸை விடக்கூடாதுல்ல. அவங்களோட கேம் என்னன்னு சொல்லி நீங்கள் மெக்சிகோவில் இருக்கவங்க எங்கே தான் மெக்சிகோட ஒரு கேம் விளையாடுறது நம்மளுக்கு தெரியும். அந்த எக்ஸைட்டிங் கேம் தெரியும் உங்களுக்கு. அந்த இது போகக்கூடாது. நீங்கள் ஸ்பெயினில் இருக்கவங்க தான் இப்போ சொன்னேன். ராட்ரிலாம் எங்கே இருக்காரு, வேற எங்கேயும் இருக்காரு. குக்கரில் வேற எங்கேயும் இருக்காரு. பட் ஆனால் அந்த ஸ்பெயினோட டீமோட கேமுக்கு வந்து அவங்க இருக்காங்கல்ல, அந்த இதை விடக்கூடாது. அது பார்ப்போம். எனக்கு பிரேசில் வந்து இன்னொரு ஜென்ரேஷன் எந்திரிச்சு வந்து வர்றதுக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் தேவை அவங்களுக்கு டு ஃபாலோ. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் எக்ஸைட் பண்ண வேண்டியது தேவை இருக்கு. இன்னொரு முக்கிய விஷயம், மெஸ்ஸி அவங்களுக்கு இல்லை இனிமேல். மெஸ்ஸின்ற ஒரு தலைவலி இல்லை. அதுக்கப்புறம் மெஸ்ஸின்ற ஒரு தலைவலி இருக்கும் போதே வந்து அவங்க கோப்பா அமெரிக்கா அடிச்சாங்க. ஆமா, ஏன்னா அங்க நெய்மார்ன்ற எங்களுக்கு இங்க ஒரு ஆள் இருந்தாரு, அது இருந்தாங்க. அதனால வந்து அந்த டீம் வந்து அவ்வளோ மொக்க டீம்லாம் சொதப்பலான டீம் இல்லை. அவங்க டிரான்சிஷன் சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்பார்க் தேவைப்படுது. தோனி சேஸ் தேவர் லாக்கிங் ஸ்பார்க் அப்படின்னு இல்லை. ஏன்னா நம்ம அது நெய்மார் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் பிளேயர் மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல டீம் ஃபுல்லாகவே பிளேயர்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு. பின்னாடி பேக் லைன்ல வந்து தியாகோ சில்வா, டேவிட் லூயிஸ் இருந்தாங்க, கசமீரோ இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான டீம் இருந்தது. பட் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து லைக் என்ன சொல்றது,
ஒரு ஒரு இன்பேலன்ஸ் அவங்களுக்கு இருக்குதோ ஒரு வேளை இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மிட்ஃபீல்டு கொஞ்சம் வீக்கா இருக்கு அந்த மாதிரி. இல்லை அவங்க என்ன சொல்றது, இந்த கோப்பா அமெரிக்கா வச்சு மட்டுமே ஜட்ஜ் பண்ண முடியாது அவங்கள. போக வந்து போன வேர்ல்ட் கப்பு, அதுக்கு முன்னே வேர்ல்ட் கப்பு, என்னங்க விளையாடுறாங்க, பிரேசில்ல நடந்த வேர்ல்ட் கப்பு, அதெல்லாம் சேர்த்து அவங்க அங்கேயே ஹோல்ட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஆன்செலோட்டி போவார்னு நினைச்சேன் கோச்சா. ஓகே பிரேசிலுக்கு. ஆமா அது பேச்சு போயிட்டு இருந்துச்சுல. அது லாஸ்ட் டைம்ல வந்து அவங்க பிரசிடென்ட் மாறினதுக்கு அப்புறம் இங்க கோச் மாறல, அதுக்கப்புறம் இவர் வந்து ரியல் மேட்ரிட் கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒன்று நடந்துச்சுல. ஆன்செலோட்டி போவாரு அப்படின்னு நினைச்சிட்டு நான் சம்திங் வில் ஹேப்பன். அந்த மாதிரி வெளில இருந்து கோச் வரது வந்து ஏதாவது எங்க ஸ்கொலாரி அந்த மாதிரி நிறைய கோச்சஸ் வந்து அவங்க வேற மாதிரி கொண்டு போற டீம்ஸ்லாம் இருக்காங்களா, அங்கேயும் பார்ப்போம் எப்படி வந்து மொரினோ வந்து எனக்கு ஏதோ ஒரு நேஷனல் டீம் எப்படியாச்சும் எடுத்து அதை கப் வின் பண்ணிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை கொண்டு போங்க வச்சுக்கோங்க. இங்கிலாந்துக்கு சந்தோஷம் எடுத்து வேண்டாம் சவுத் கேட். இங்கிலாந்து இருந்தாலும் என்னங்க சவுத் கேட்டோட கேம் அவர் கேம் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. பட் ஆனால் இங்கிலாந்து கொடுக்குற சவுத் கேட் கொடுக்குற பாக்ஸ் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, மொரினோ கொடுக்குற பாக்ஸ் ஆஃபீஸ் எங்கே இருக்குது வாங்கி. ஆனால் கொண்டு வர மாட்டாங்க இங்கிலாந்து. ஆக்சுவலாக வந்து இஸ் நாட் அ மேனேஜ்மெண்ட் ஆளு. இவெல்லாம் ஜாலியாக விட்டு அடிச்சு எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸாக இருக்குது தெரியுமா. ஓகே சார், ஆக்சுவலாக பிரேசில் வந்து கல்ச்சரலாகவே ஃபுட்பால் விட்டு லைட்டாக விலகி போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக். அதுக்கு போக மாட்டேன். பட் அது இன்னுமே பிரேசில் இருந்தால் சூப்பர் ஸ்டார்ஸ் தேடிட்டு இருக்கீங்க. நீங்கள் எஸ்தாவோ வாங்கியிருக்கீங்க, என்ட்ரிக் போறீங்க. தே ஆர் டூயிங் சம்திங், தே ஆர் கேப்பபிள் ஆஃப் இது என்ன சொல்றது மேஜிக் தான். இன்னுமே அந்த மேஜிக் இருக்குது அவங்கள்ட்ட. அந்த மேஜிக் வந்து என்ன சொல்றது, இப்போ நெய்மாரோட மேஜிக் வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் அடைஞ்சிச்சு, அது மாதிரி அணையாமல் இருந்தால் நல்லது. ஓகே, அந்த மாதிரி அணையாமல் இருந்துச்சுன்னா தேல் கோ பிளேசஸ். எஸ்தாவோ என்ட்ரிக்லாம் வந்து எக்ஸைட்டிங் டேலண்ட்ஸ் புதுசாக உள்ள வந்திருக்காங்க. ராட்ரிகோ வந்து எனக்கு இன்னுமே வந்து வினிஷியஸோட ராட்ரிகோ வந்து ஒரு பெட்டர் டேலண்ட் எனக்கு ஃபீல் ஆகும். வினிஷியஸ் வந்து மொமெண்ட்ஸை சூஸ் பண்ணி வின் பண்ணுறாரு. ராட்ரிகோட ஆல்ரவுண்ட் கேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். அந்த ஆக்சுவலாக ரியல் மண்டியில் அது பிடிச்ச கேம். மற்ற ஸ்குவாட்ல எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கே டிஃபென்ஸில் வந்து கேப்ரியல் இருக்காரு, மார்டினெல்லியோட கேம் எப்படி இருக்க போகுது, மிலிட்டாவோ இருக்காரு, எல்லாருமே வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த எவல்யூஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியணும். பட் என்ட்ரிக் எஸ்தாவோ இவங்க மேல நம்பிக்கை வைக்கலான்னு தோணுது எனக்கு. நம்பிக்கை இந்த சென்ஸ் என்ன சொல்றது, ரொம்ப அவங்க வந்து நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் நெய்மார். ஆனா பட் வந்து நெய்மார் வந்து நீங்க அங்கெல்லாம் இல்லை, இங்க பிரேசிலுக்கு வச்சு பார்சலோனா வரல, சாண்டோஸ்ல இருக்கும் போதே வந்து ஹி வாஸ் வேர்ல்டு நோன் டேலண்ட் ஆயிட்டாரு. அங்க இருக்கும்போது ஒரு சீசன் தள்ளி போடுவாரு. அந்த மேஜிக் வந்து எல்லார்ட்டையும் வந்து இங்க அப்படியே பாஸ் ஆயிடுச்சாங்க. ஹி வாஸ் என்ன சொல்றது, வேர்ல்டு ஃபுட்பால் வேர்ல்ட்ஸ்ல வந்து மெஸ்ஸி, ரொனால்டோ, நெய்மார் அங்க இருக்கும்போது பேசினாங்க, சாண்டோஸ்ல இருக்க பேசுவாங்க. அதாவது இங்க வந்து அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன பண்ண போறாங்க, இங்கேயும் ஹி ப்ரூவ்ட். அந்த பார்சலோனா மேட்சும் சரி, பிஎஸ்ஜிக்கு சரி, அவர் விளையாண்டது நீங்க தனியா வந்து அந்த கடைசியா நீங்க பார்சலோனா ஒரு பிரேசில் பிளேயரோட கம்பேரிசன்ஸ் பார்த்ததுன்னா அவர் தான், நெய்மார் தான். அதுக்கப்புறம் யாரும் பெருசா இல்லை. சரியா, அவ்வளோதான் நினைக்கிறேன். அர்ஜென்டினா ஓகே, வேர்ல்டு கப் இவங்க முடிஞ்சது, பிரேசில் முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த கொஞ்சம் வருஷத்தை வந்து சவுத் அமெரிக்கன் ஃபுட்பாலை தூக்கிட்டு போக போகிறது யுருகுவே அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. பார்ப்போம். யூரோப்ல ஸ்பெயின் இருக்க வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இனிமே வந்து ஃபுட்பால் வந்து டோட்டலாக அடுத்த ஜென்ரேஷன் எல்லா டீமே டிரான்சிஷனில் இருக்காங்க. அண்ட் இந்த டிரான்சிஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக போக போகிற டீம்ஸ் எதுலாம்னா ஸ்பெயின், ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து அண்ட் யுருகுவே, இந்த 4 டீம் தான். இனிமேல் நீங்கள் வந்து நிறைய கேட்கலாம். அந்த காலத்தில் மெஸ்ஸி ஆடும்போது, அந்த காலத்தில் ரொனால்டோ ஆடும்போது, அந்த காலத்துக்கு போயாச்சு நம்ம ஆடும்போது இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க, வேணா பாருங்க. அந்த காலத்தில் நம்ம அடுத்தடுத்து ஆரம்பிச்சலாம். நீங்கள் இன்னொரு மெஸ்ஸி புகழ பாடாது. அதே யாரா நீங்க செல்சி, சவுத் ஆப்பிரிக்கா, மும்பை இந்தியன்ஸ், இங்கிலாந்து எல்லாம் கொடுத்த டிசப்பாயின்மெண்ட்ஸை என் தலைய மெஸ்ஸி எல்லா சோக்கர்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் சோக்கர் டேக், இங்கிலாந்துக்கு சோக்கர் டேக் போட மாட்டீங்க. இன்னைக்கு போடு இங்கிலாந்து இஸ் தி நியூ சவுத் ஆப்பிரிக்காடா. சவுத் ஆப்பிரிக்கா இல்ல, இங்கிலாந்து இஸ் தி ஃபுட்பால், சவுத் ஆப்பிரிக்கா அது மாதிரி ஏதாவது போடணும், ஏதாவது போட்டு விடணும் ஃபுட்பால்ல. சவுத் நீங்க எப்படி அவங்க எப்படி ஆர்சிபி எப்படி இங்கேயோ அதே மாதிரி அங்க அந்த மாதிரி போட்டு விடணும். ஓகே, தேங்க்யூ. நன்றிங்க. பாப்போங்க, எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.